உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ கங்காவுக்கு வந்துட்டு லோ பிபி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சிந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லும்போது, மோரில் வந்துட்டு உப்பு கலந்து குடித்தா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் நார்மல் ஆவாங்க அவங்க, இந்த டைமில் இப்படி இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மோரில் வந்து உப்பு போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதையுமே கங்காவால் முழுசாக குடிக்க முடியல அப்படிங்கும்போதுமே சாரதாமா சத்தம் போடுறாங்க, இது கூட உன்னால் குடிக்க முடியலையா அப்படிங்கும்போது பாட்டி இருந்துட்டு சொல்கிறாங்க, விடு சாரதா, அவள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட குடிக்கட்டுமே, ஏன் மிரட்டிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும்போதுமே சிந்துக்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டுங்கம்மா, பாட்டிக்கு எடுத்துகிட்டு வந்தேன், அப்படியே அக்காவும் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ சாப்பிட்டு சாயந்தரமாக திரும்ப செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா கங்காவால் வந்துட்டு ஒரு பிரிஸ்காவே இருக்க முடியல, திரும்பவும் அது லோ பிபியாவே தான் காட்டிகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இப்போ சிந்து என்ன சொல்லிடுறாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல, நான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனாலே சரியாக இருக்கணும், இன்னமுமே அக்காவுக்கு சரியாகலை, அப்படிங்கும்போது ஹாஸ்பிட்டலில் ஒரு வாட்டி செக்அப் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கங்கா வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக விஜய் காவேரி 2 பேருமே வந்துட்டு வளகாப்புக்கான அந்த பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் காட்டும்போது கங்காவுக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷமே இல்லை. அதை பார்த்துட்டு அக்கா என்னக்கா இங்கே பாருக்கா, உனக்கு பிடிச்ச கலர்லேயே தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லடி அவளுக்கே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சாரதாமா சொல்கிறாங்க. ஏம்மா என்னாச்சு, அக்கா என்ன பண்ணுது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லடி, லோ பிபியாக இருக்கான், சிந்து ஒரு வாட்டி செக் பண்ணால் காலையிலே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தா, திரும்ப சாயந்தரத்துக்கு மேலே செக் பண்ணி பார்த்தாலும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, ஓகே அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் வேணால் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லும்போது, விஜய் ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்கள், எனக்கு உடம்பு வேலை இதுலலாம் ஒன்றுமே கிடையாது, நல்லா தான் சாப்பிட்றேன், டேப்லெட்லாம் நான் கரெக்டாக தான் போடுறேன், எனக்கு மனசு சந்தோஷமாகவே இல்லை, அதுக்கப்புறம் அப்படி இருந்தால் அப்புறம் எனக்கு லோ பிபி தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. என்னதாங்க அங்கே பிரச்சனை உங்களுக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. எப்படி விஜய் ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும், நிவினுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க, நிவினுக்கு பேசுகிறவர் எனக்கு ஏன் பேச மாட்டேங்கிறாரு, ஒரு நிமிஷம் ஆகுமா, ஒரே ஒரு கால் பண்ணியாவது என்கிட்ட சொல்லலாம்ல, அது கூட அவர் பேச மாட்டேங்கிறாருன்னா அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன், இத்தனை நாள் அவர் என்கிட்ட பேசணும்னு சொல்லி அவர் ஃபோன் பண்ணும்போதுல நான் பேசாமல் இருந்தேன், இப்போ நானே பேசணும்னு நினைக்கும் போது அவர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாருல, மாமா அப்படிலாம் இருக்க மாட்டாரு, நான் தப்பே பண்ணியிருந்தாலும் மாமா என்கிட்ட தான் வந்து அவர் தப்பு பண்ண மாதிரி மன்னிப்பு கேட்டு பேசுவார், இப்படிலாம் நடந்துக்க மாட்டார், எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகுது, ஐயோ நம்ம இருக்க ஆஃபீஸ் டென்ஷனில் நிவின் என்ன பண்ணாருன்னு தெரியலையா, அவர் கூட ஒரு ஃபோன் பண்ணல, நம்மளும் ஃபோன் பண்ணி பேசாமே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டு நிவினுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாரு. நிவின் வந்து காலை எடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ கொஞ்சம் அவர் பதட்டத்திலே இருக்கிறத காவேரியுமே வாட்ச் பண்ணுறாங்க. என்னங்க அக்கா நாளுக்கு நாள் இப்படி புலம்பிகிட்டே இருக்கா, அவள் கண்டிஷன் ரொம்ப இதாயிரும் போல இருக்கே, குமரன் மாமா ஏன் இப்படி பண்ணுறாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து விஜய் சொல்கிறாரு, காவேரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாரு காவேரி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆனால் இதை நினச்சி நீ டென்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லும்போதே எனக்கு பதட்டமாகுதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குமரன் பிரதர் வந்துட்டு சீக்கிரமாக வந்துடுவார் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. சீக்கிரமாக வந்துடுவாருன்னா எப்படி, கங்காக்காக சீக்கிரம் கூட்டிகிட்டு வர சொல்ல போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ காவேரி விஷயமே வேறு, இப்போது நிவின் எங்கே இருக்காருன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு. நிவின் எங்கே இருக்காரா தெரியலங்க, நானும் யமுனா கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யமுனா கிட்ட பேசினாலும் அவள் இதை தான் சொல்ல போகிறா, ஆனால் நிவின் வந்து இங்கே இல்லை, மலேசியா போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. மலேசியா போயிருக்காரா, எதுக்குங்க, ஏதாவது அக்கேஷன் ட்ரிப்பா என்ன அப்படிங்கிறாங்க. ஐயோ இல்லை காவேரி விஷயமே வேறு, குமரன் பிரதரை வந்துட்டு இங்கே மாதிரி ஃபோன் பண்ணலைன்னு சொல்லிட்டு நாங்களும் இங்கே எல்லாருக்கிட்டே விசாரிச்சதில் அங்கே வந்துட்டு அவர் அங்கே வேலை பார்க்குற இடத்துலே இல்லையா, இங்கே ஃபஸ்ட்டு விசாரிச்சதில் அங்கே தான் இருக்காருன்னு சொன்னாங்க. சரி ஸ்ட்ரைட்டாகவே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் வரேன்னு சொன்னேன், ஆனால் நிவின் தான் நீங்கள் இங்கே இருங்க நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் போயிருக்காரு, ஆனால் அங்கே போய் பார்த்துட்டு அவர் சொன்ன விஷயமே வேற காவேரி அப்படிங்கும்போது, என்னங்க ஆச்சு மாமாக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பதட்டமாக கேட்குறாங்க. பாத்தியா இந்த மாதிரி நீ பதட்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் இத்தனை நாளாக நான் விஷயத்த சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ரொம்ப நாள் ஆகிப்போச்சேங்க, கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆக போகுதே அப்படிங்கிறாங்க. ஆமாம் காவேரி, அங்கே போயிட்டு வேலை செய்கிற இடத்துலையும் போயிட்டு நிவின் பிரதர் விசாரிச்சுட்டாரு, ஆனால் அங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அவர் வேலை அங்கே பார்க்குறதுக்கு வரவே இல்லையா, அங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே இந்த இடத்துல ரொம்பவும் டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. நீ அதெல்லாம் ஒன்றும் டென்ஷன் ஆகாத, நிவின் போயிருக்காருல பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க வாங்கலை நம்மளும் போகலாம் அப்படிங்கிறாங்க. என்ன காவேரி விளையாடிட்டு இருக்கியா, 7th மந்த் ஆயிடுச்சு, வளகாப்புக்கு எல்லாம் இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நீ இந்த டைமில் இப்போ மலேசியாலாம் வரதுன்னா சாத்தியமே இல்லை, வீட்டிலலாம் திட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அக்காவை பார்த்தா பாவமாக இருக்குல்ல அப்படிங்கும்போது, நான் தான் இருக்கேன்ல காவேரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆஃபீஸ் விஷயத்தில் நீங்கள் இது பார்த்துப்பீங்களா அதை பார்த்துவீங்களா, சுற்றி என் ஃபேமிலி மூலமாகவே உங்களுக்கு வந்துட்டு ப்ரெஷர் மேலே ப்ரெஷராகவே வருதுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு காவேரி இப்படி செல்ஃபிஷாகவே யோசிக்கக்கூடாது, உன் ஃபேமிலி மூலமாக ஏன் வருதுன்னு நினைக்கிற, நம்ம ஃபேமிலியில் அவரும் ஒரு ஆள், அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது எனக்கு ஏதாவது ஒன்றுனா குமரன் பிரதர் வந்து நிற்க மாட்டாரா, அந்த மாதிரி தான் இதுவும், அதனால் நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஹோப் கொடுக்குறாரு.
ஸோ நிவனுக்கு ஒரு வழியாக கால் பண்ணி நிவனும் காலை பிக் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு நிவன், நானும் ரொம்ப நேரமாக உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சாரி விஜய், நான் அலைஞ்சிட்டு இருந்தேனா, அதனால் ஃபோனை நான் பார்க்கல அப்படிங்கிறாங்க. எங்கே அலைஞ்சிட்டு இருந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சின்ன க்ளூ மட்டும் கிடச்சிருக்கு, ஆனால் அவரை வந்து நான் குமரன் நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன க்ளூ கிடச்சிது அப்படிங்கும்போது, நான் லாஸ்ட்டாக ஒருத்தரை மீட் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, அவர்கிட்ட போய் பேசினப்போ அவர் வந்துட்டு ஒரு மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு விஜய், அதனால் நானும் அவர் பின்னாடி போகிற இடம் வர இடம் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அவர் நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை விஜய் அப்படிங்கிறாங்க. நிவன், நான் வந்து உங்ககிட்ட சொன்னல, உங்களுக்கு எப்போ நான் வரணும்னு தோணாலும் எனக்கு சொல்லுங்கள், தனியாக இருந்து கஷ்டப்படாதீங்கன்னு சொன்னல அப்படி. எப்படி விஜய், காவேரிக்கு வளகாப்பு வச்சுருக்காங்க, அதுவும் இல்லாமல் வீட்டில் வேற எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க, ஆஃபீஸில் உங்களுக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு, உங்களை எப்படி நான் கஷ்டப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு என்ன நிவன் பண்ண முடியும், விடுங்க பார்த்துக்கலாம், நான் நாளைக்கே கிளம்பி வரேன் அப்படின்றாங்க. சரி ஓகே விஜய், நான் வந்துட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுறேன், நீங்கள் மலேசியா வந்தோடனே நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு மட்டும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மறுநாள் வந்துட்டு கிளம்பணும் அப்படிங்கும்போதே காவேரி கிட்ட மட்டும் விஷயத்த சொல்லிட்டு வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ அங்கேருந்து கிளம்பி போகும்போதுமே பார்த்தா அன்புக்கு வந்துட்டு ஒரு மாதிரியே தோணுது, இவன் என்ன திடீர்னு என்ன ப்ராஜெக்ட் ஆஃபீஸில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் வந்த மாதிரி தெரியலையே, ஏதோ சம்திங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. பத்தாததுக்கு கங்கா கிட்ட போயிட்டு, என்னம்மா ரொம்ப நாளாக வந்துட்டு நானும் பார்த்துட்ருக்கேன், உன் புருஷன்கிட்ட நீ பேசின மாதிரியே தெரியல, எதுவும் ஃபோனுக்குன்னு பண்ணுறானா இல்லையா, இல்லை உங்கள் அப்பா மாதிரியே மலேசியாவுக்கு போயிட்டு அவனும் ஏதாவது குடும்பம் அங்கே செட் பண்ணிருக்க போகிறாமா பார்த்துக்கோ, ஏன்னா உங்கள் குடும்ப ரத்தமே அந்த மாதிரின்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போய் சொல்லும்போது இன்னமுமே கங்காக்கு ரொம்ப பயமாகுது. அவங்க வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ உடனே வந்துட்டு சாரதாமா, என்னங்கய்யா அவள் மாசமா இருக்கா, இந்த நேரத்தில் போய் இப்படியெல்லாம் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே தாத்தா போயிட்டு, என்ன மாப்பிள்ள பேசிட்டு இருக்கீங்க, எந்த நேரத்தில் எப்படி பேசணும்னு தெரியாதா, போங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதம்மா கங்கா, அவர் ஆளே அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தாத்தா அதுக்காக இப்படியெல்லாமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழுதுகிட்டே உள்ளே போயிடுறாங்க. ஸோ அங்கே மலேசியா போனதுக்கப்புறம் நிவனை ரீச் பண்ணிடுறாரு விஜய். அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தா கரெக்டாக அந்த பர்சனை வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இவங்களும் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அவரை இப்படி நம்ம எத்தனை நாளைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது, வாங்க நாங்கள் அவங்ககிட்டே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி போய் பேசும்போது அவர் வந்துட்டு, நான் தான் அன்றைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, இங்கே தான் நான் விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு எதுக்கு திரும்ப என்கிட்டே கேட்டுட்டு இருக்கீங்க, அவர் எங்கே போனாருன்னா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் இதுக்காகவே நாங்கள் இந்தியாவிலேருந்து மலேசியா கிளம்பி வந்திருக்கோம், எங்களுக்கு முக்கியமான அது, அதனால் அவர் தயவு செஞ்சு எங்கே இருக்காருன்னு சொல்லிடுங்க, எங்கள் குடும்பம் மொத்தமுமே அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க பிரதர், ஏன் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த இடத்துல அவர் ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாரு. மரியாதையாக உண்மையை சொல்கிறீங்களா இல்லை நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், என்ன மிரட்டுறீங்களா, நான் ஒரு ஹெல்ப் தான் பண்ணேன், அவர் கொண்டு போய் இங்கே விட சொன்னார், அதனால் நான் விட்டுட்டேன், அதுக்கு மேலெலாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறாங்க. எங்கே விட சொன்னார், எதுக்காக விட சொன்னார், அதெல்லாம் நீங்கள் எதுவும் கேட்கலையா அப்படின்னு கேட்கும்போது அவர் அப்படியே மாற்றி பேசிகிட்டு இருக்கோம். விஜய்க்கு இந்த இடத்துல ரொம்பவுமே கோவம் வந்துடுது. ரெண்டு பேரும் டக்குன்னு அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. மரியாதை நீ உண்மையை சொல்லலை, நான் இமீடியட்டாக போலீஸ்க்கு வர சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு, குமரன் பிரதர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எங்கே இருக்காருன்னெலாம் எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் ஆஃபீஸ்க்கு திடீர்னு ஒரு 3 பேர் தேடி வந்தாங்க, என்னை தனியாக கூப்பிட்டு பேசினாங்க, குமரனை வந்துட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல இத்தனை மணிக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுரு, நான் அதை மட்டும் நீ பண்ணிட்டீன்னா போதும், நான் உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. என்னால் நான் அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அவர் தான் என்கிட்ட இங்கே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக பழகிட்டு இருக்காரு, அதனால் இந்தியாவிலேருந்து நாங்கள் வந்திருக்கோங்கிறனால நாங்கள் 2 பேருமே இங்கே செட் ஆகிட்டோம். அவங்க என்கிட்ட வந்து கேட்டப்போ என்னால் அப்படி பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன், ஆனால் அவங்க காட்டின விஷயமே வேறு, இந்தியாவிலேருந்து தான் அவங்களும் வந்திருந்தாங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு, என் ஃபேமிலி எல்லாத்தையுமே அவங்க கடத்தி வச்சுட்டு நீ இதை பண்ணலைன்னா அங்கே ஏதாவது நாங்கள் பண்ணிடுவோங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. அதே மாதிரி தான் வீட்லேயும் நான் வந்துட்டு பயந்து போயிருந்தாங்க, அதுக்காக தான் நான் அந்த விஷயத்தையே பண்ணேன், ஆனால் அவங்கக்கிட்ட நான் காசெல்லாம் வாங்கலை, என் மனசாட்சி இடம் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. மனசாட்சியை பற்றி நீ பேசுறியாயா, அவங்க பொண்டாட்டி அங்கே மாசமாக இருக்காங்க, அவங்க எவ்வளோ புலம்பிட்டு இருப்பாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் வீடே அங்கே எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு இது தாங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடுகுடுன்னு ஓடிடுறாரு. ஸோ அவர் ஓடி போனதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்கு ஒன்றுமே புரியல, யார் வந்திருப்பாங்க, எதுக்காக குமரன் பிரதரை வந்துட்டு விட சொல்லி இது பண்ணியிருக்கணும், அப்போ கண்டிப்பாக கன்ஃபார்மாக வந்துட்டு அவங்க கடத்தி தான் வச்சுருக்காங்க, அது யார் என்னன்னு மட்டும் தெரியலையே, இந்தியாவிலேருந்து வந்தாங்க, இந்தியா ஆளுங்க மாதிரி தான் இருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு, அப்போது இதில் பசுபதி சம்மந்தப்பட்டிருப்பாருன்னு தோணுது இல்லை விஜய் அப்படின்னு சொல்லி நிவன் சொல்கிறாரு. கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நம்ம ராகவை தூக்குனதுனால நம்மளை டச் பண்ண முடியாது, உங்களை நீங்கள் தங்கச்சி பையங்கிறனால பண்ண முடியாது, என்கிட்ட நான் என்ன பண்ணுவேன் அவனுக்கே தெரியும், அதனால குமரன் பிரதரை டார்கெட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் விஜய், ஆனால் இப்போ குமரனை எங்கே இருக்குன்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இருங்க, ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி முடிவெடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த செகண்ட் ஃபேமிலி இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் குமரனோட அந்த வாய்ஸ் நோட்டு கூட வராமல் அவர் எதுவுமே பேசாமல் இந்த மாதிரி அப்ஸ்காண்ட் ஆயிருக்காரு. ஸோ இதெல்லாம் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை இந்த செகண்ட் ஃபேமிலிக்கும் குமரன் கடத்தப்பட்டதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, வந்திருக்க குடும்பம் நிஜமாவே உண்மையான குடும்பம் தானா, ஏன்னா இந்த அளவுக்கு ரொம்பவுமே நல்லவங்களா இருக்க முடியுமா,
முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ வீட்டில் வந்துட்டு சேர்த்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சிந்து போயிட்டு நர்சிங்க்கு நாங்கள் ஜாயின் பண்ணுறோன்னு சொல்லும்போது விஜய் காலில் விழுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி விஜய் வந்துட்டு கிருஷ்ணா ஆஃபீஸில் வந்து நீங்கள் சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லும்போதுமே அந்த இடத்துல அவர் ஒரு சிரிப்பு சிரிச்சிருப்பார். ஸோ அதில் 2 பேருக்குமே ஒரு வில்லத்தனம் இருக்கா, நம்ம நினச்சது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது, இந்த குடும்பத்துக்குள்ளார நுழைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அவங்க ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதை பற்றி மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.